ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். மெதுவா இடு சுருக்கிட போகுது. யாரு சொல்ற? என்ன சொல்லிக்கிட்ட? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இந்த நீங்களும் வரி ஏத்த போறீங்களா? வருவாய் உயர்த்துறது அது இப்ப எல்லாம் எப்படின்னு சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேக்குற கேள்வியில அதாவது வரி உயர்த்துறது பல இருக்கு. புரியுதுங்களா? டாக்டர் எம்பிபிஎஸ் சொல்றாரு. இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி எங்க ஊர்க்கா சொல்லு. எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. பத்திலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்து விட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் பண்ணிக்கு பனியன் போட்ட மாதிரி ஒரு உருவம், இதுல நகைச்சுவை வேற. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். இதுதான் மகாராணி நம்முடைய கடையில் வந்ததும் நம்முடைய பாக்கியம். ஐயா, இது மகாராணி இல்லையா? நாடகக்காரி மகாராணி வேஷம் போட்டிருக்காங்க. அதுக்கு தாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். வாங்க 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 போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? போயிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? பெரியப்பா கலப்பா இருக்கு. இவங்க இதே மாதிரி நாளைக்கு வர சொல்லு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. எடப்பாடி பழனிசாமி நம்பி வேற எந்த கட்சியும் போக மாட்டார்கள். ஏன்னா அவருக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் கிடையாது. சந்தித்த எல்லா தேர்தலிலும் தோல்வி. அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கருணை அடிப்படையில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது பீகார் ஃபார்முலா இங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒர்க் அவுட் ஆகாது. சின்ன பயல 10,000 ரூபாய் மிரட்டுறாரு. திமுக தாவேகாவுக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கறத விஜய் மீண்டும் வலியுறுத்துறாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை நான் பாக்குறதே இல்ல. அவர் சொல்றத சொல்லிட்டு தான் இருப்பாரு. அவருக்கு சொல்ல தெரிஞ்சது மட்டும் தான். எழுதி கொடுத்தது படிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப வாடுறானே. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எல்லாருமே வாக்கு வாங்குவதற்காக எனக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு உழைப்பதற்கு வாக்களியுங்கள்னு தெரு தெருவா, கிராமமா, பகுதியா போய் பாப்பாங்க. இவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி கோட்டையில இப்ப உட்கார வச்சுங்க, அப்புறமா நான் வந்து நொட்டுவான் பாருங்க அப்படிங்கிற. மக்களிடம் நீ மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்பதற்கு வீடு வீடாக போகணுமா? இல்ல எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடு, அப்புறமா நான் உங்க வீடு ஆசைக்கு வரு அப்படின்னு எப்படி சார் இருக்கு? அப்ப நீ வரமாட்டேன், நோகாம நோம்பு கும்பிடுவேன். என்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கே ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி, அதை நான் பாத்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தான் தலைமை. என்ன நீங்க திட்டிட்டீங்கன்னா என் தொண்டர்களை திட்டினா மாதிரி, என்ன நீங்க அசிங்கப்படுத்தீங்கன்னா என் ரசிகர்களை, தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தினா மாதிரி அப்படின்னு பேசுறது பாசிச புத்தி சார். ஹிட்லர் அதான் பேசணும், மோடி அதான் பேசிட்டு இருக்காரு, இப்ப விஜய் அதே பேசுறாரு. இப்ப புரியுதா? பாசிசமா பாயாசமான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து டைல்யூட் பண்ண முயற்சி பண்ணது. இதை எங்க பிடிக்கிறான்? மாநிலத்தினுடைய உரிமை, மாநிலத்தினுடைய இருப்பு, இங்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்களினுடைய நிம்மதி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுற வகையில பிஜேபி ஒரு மதக்கலவர சூழ்ச்சி எடுத்துட்டு வரும்போது அமைதியா இருக்கு. போனான் சார் அமைதியா இருக்கும். அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. அது எரியிற தெரியல என்ன ஊத்தக்கூடாது, அமைதியா இருக்கும். அப்போ இவரு முதலமைச்சராகி என்ன நொட்டுவாரு? இப்ப நீ முதலமைச்சராகி சீட்ல உட்காந்துருக்க, பிஜேபி காரன் மறுபடியும் இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணுவான், அமைதியா இருக்கு அப்படின்னு உட்காந்து இருப்பி. அப்ப நீ எதுக்கு முதலமைச்சர்? மோசம் போயிட்டோம், மோசம் போயிட்டோம். அட போடா புறம்போக்க.
நீ தாண்டா அந்த இடத்துல இருந்து நல்ல தைரியமான ஆம்பளையா இருந்திருந்தா இவன் என்ன பண்ணிருக்கணும்? இவன் வந்து அங்க இருந்து 41 பேரை சாவடிச்சால இந்த விஜய். இவன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்னு தைரியமா ஒரு ஆம்பளையா நின்னு அந்த 41 பேரையும் அவன் வந்து விசாரிச்சிருக்கணும். அண்ணன் அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னை ஏன் அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரையும் பாரு. நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. அத விட்டுட்டு ஒரு பேக பொட்டச்சிட்டிக்கு தூக்கின்னு திருச்சிக்கு ஓடியாந்துட்டானே ஏர்போர்ட்டுக்கு. இங்க வந்துட்டு பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நான் வந்து எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இருக்கா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இவன் தைரியமா நிக்கணுமா இல்ல? நான் பொம்பளை நிப்பேன் அந்த இடத்துல. 41 பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த இடத்துல நான் நின்னு தூக்கி இருப்பேன். அத விட்டுட்டு ஓட அந்த பாக்கு இவன் வந்து ஐயா மேல ஸ்டாலின் ஐயா மேல சொல்றதுக்கு இன்னும் தகுதி இருக்குது இவனுக்கு. இது ஷார்ட் பீரியட்ல எவ்வளவுதான் அவருக்கு ஆத்திரம் வருதுன்னு ஒன்றும் புரியல. தேவையில்லாத எந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு இது வரலையும்? இதை சாதிச்சிருக்கேன் அல்ல இந்த மக்களுக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இது வரலையும் ஒரு புள்ளி வரைக்கும் சொல்ல முடியுமா? 50 பணம் இது வரலையும் விழுந்துருக்குது. சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ? கரூர் விஷயத்துல கூட ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா தட் இஸ் டீசென்ட். அவர் அந்த இடத்துலயும் ஆப்போனன்ட் பார்ட்டியை டார்கெட் பண்றாரு. மனசாட்சி இல்ல சார் உங்களுக்கு? ஏன் மேல அப்பாண்டமா பழிய போட்டீங்கன்ற? ஓகே ஃபைன், அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அவரு பழி போட்டாருன்னா அது அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, அவருக்கு மனசாட்சி இல்லைன்னா அவர் ஃபேஸ் பண்ணிப்பாரு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியதே திமுகவிற்கு எதிராகத்தான். அவர் ஒரு 15 ஆண்டுகளும் அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை கடந்து திமுக எதிர்ப்பில் இருக்கின்ற தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக பேசியதை தான் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கூட்டணிக்கு சொல்வது அவருடைய தனிப்பட்ட பொறுப்பு. நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த 4 வருஷத்துல நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? பீகார் செயலுக்கு நீ போகணும். இவன் திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயித்துல பகீருக்குதுடா. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம்டா. ஓபிசி திட்டாளர்களாம் அவருக்கு அருகதை இல்லை. தினகரனுக்கெல்லாம் பன்னீர்செல்வத்தை பற்றி அண்ணனை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் யோகியதையும் இல்லை. இன்னும் 15 முறை திகார் ஜெயிலுக்கு போனாலும் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன், உயிரே போனாலும் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன். அதோட மாத்திரம் இல்லாம தூக்குல தூங்குவேன். சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, கயிறு தூக்குல தூங்குவேன். நான் கூட கயிறு அனுப்பிச்சேன், ஒரு ரிசல்ட்டும் காணும் இது வரைக்கும். என்ன மாப்ள அடிச்சாங்களா? ஓ அடிச்சேப்டாங்களா? என்னடா சத்தம்? ஏய் யாரா அவன்? இன்னைக்கு நான் சொல்றேன், தினகரன் அவர்களே மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்க டிராமா என்னன்னு தெரியும். 300 சீயை வாங்கிட்டு இந்த சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. சீனா அது சாக்லேட்டு. 300 சீயை வாங்கிக்கிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். சேரவே மாட்டேன்ற கட்சியோட சேர்ந்துட்டு அவர் அண்ணனை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் உங்களுக்கு இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. இந்தியாவிலே எந்த நடிகனுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பு திரு நடிகர் விஜய்க்கு தான். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இல்லாத பாதுகாப்பு, உலகநாயகன் கமலஹாசனுக்கு இல்லாத பாதுகாப்பு, இளைய தலைமுறை மனங்களை வென்றிருக்கிற திரு அஜித்துக்கு இல்லாத பாதுகாப்பு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. எந்த நடிகருக்கும் இந்திய நாட்டில் எந்த விமான நிலையத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இறங்கலாம் ஏறலாம் என்கிற அதிகாரம் எந்த நடிகர்களுடைய விமானங்களுக்கும் வழங்கவில்லை, விஜய்க்கு வழங்கியிருக்கிறது. ஆக இதிலிருந்து யாருக்கு மத்திய பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பு பணிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து தருகிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கிறாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக்கு அதிகமாகிறப்ப ஒரு முடிவெடுத்துருவோம். காலையில் நேரத்து பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொன்னா, காலையில் எழுந்து உட்கார்ந்துட்டு நான் சாப்பிடணும்னா நீ எனக்கு தான் ஓட்டு போடணுங்கிறான். 9 வயதிலே ஓட்டு கேட்கிறான். எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் கேட்கறான் தெரியுங்களா? ஏன்னா அவனுக்கு ஓட்டு கிடையாது, நம்ம தான் போட்டா போடணும் கேட்கறான். இப்ப
எதுக்கு நான் ஓட்டு போடணும்னா தெளிவா சொல்றான், எங்க தலைவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. ரெண்டாவது இன்னொரு காரணம் சொல்றான், சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, அதற்காக ஓட்டு போடுறான். ஆனால் என் அன்பு மக்கள் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆபத்தாக, எவ்வளவு பெரிய நோயாக இந்த சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது பாருங்க. என்ன பார்த்து கேனையும் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்க போய் தானே அனுப்புறாங்க. திரையிலே நடித்துக் கொண்டிருக்கிற ஒருவன், திரையிலே நடனமாடி கொண்டிருக்கிற ஒருவன், அவன் அழகாக இருக்கிறான் என்கிற காரணத்துக்காக எந்த மக்கள் பிரச்சனைக்கும் எப்பொழுதும் களத்திலே வராதவன் திடீரென்று வந்து எனக்கு ஓட்டு போட்டு விடு என்று கேட்டு தெருவில் நின்றால் அவனை பார்த்து இது மாற்றம் என்கிறாயே, இதுவா மாற்றம்? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. திரு விஜய் அவர்கள் அவர் எந்த விதமா புது புது வார்த்தைகளை பற்றி பேசினாலும் அல்டிமேட்டாக திமுகவை வீழ்த்த போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க. அதனால் மேடை ஏறலாம், வசனம் பேசலாம், கூட்டத்தை கூட கூட்டி காட்டலாம். ஆனால் வாக்குகள் விழுவதென்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. ஏனென்றால் அவர்களை வீழ்த்த முடிகின்ற சக்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கிறது. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. அவர் சொல்ற மாதிரி டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டி இல்லப்பா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி. இன்னொருத்தங்களுக்கு சொன்னா அவங்க வீட்டுல தான் உள்ளவங்க மாதிரி அப்படின்னு சொன்னா தம்பி இப்ப டிக்கெட் எல்லாமே எல்லாரும் சினிமா பார்க்க வச்சாரா? மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல, அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும். அந்த கிரகங்கள் இப்ப யார் பக்கத்தில் இருக்கின்றது தெரியாது. அவர் யார் தெரியுமா? புலி, பாயும் புலி. அவர் மூச்சு காத்து பட்டாலே நீ தொப்புன்னு கீழே விழுந்துருவ. போயா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு கட்டம் சரியில்லை என்று சொன்னீர்கள். அந்த கட்டத்தை எல்லாம் உடைத்தெறிந்து வியூக வலையை அறுத்தெறிந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அன்றைக்கு கட்டத்திற்கே கட்டத்தை போட்டவர். இன்றைக்கு கிரக பலன்கள் அனைத்தும் எங்கள் முதல்வருடன் இருக்கின்றது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் கடவுள் முருகன் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கின்றார். கிரகங்கள் எதுவும் எங்களை செய்யாது. மீண்டும் அறுதி பெரும்பான்மையோடு 2026ஆம் ஆண்டு முதல்வர் நாற்காலியிலே எங்கள் முதல்வர் தான் மீண்டும் அமர்வார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான்